கவிதை. இப்ப சமீபத்தில் ஒரு பாடலாசிரியர் மகளை இழந்தார். இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கு 26 to 28 வயது இருக்கும். இறந்து போனாள். இந்த உலகத்துல வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டா, தற்கொலை செய்து கொண்டாள். 16 நாளிலிருந்து 20 நாளைக்குள்ள அந்த பாடலாசிரியர், அந்த கபிலர் என்கின்ற அந்த பாடலாசிரியர் குமுதத்திலே தன் மகள் பற்றிய கவிதைகளை பதிவு செய்கிறார். துக்கமான அந்த கவிதையை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்றால், நான் அன்றைக்கு எழுதினேன், 9ஆம் தேதி என்று எழுதினேன், முகநூலில் எழுதினேன், தற்கொலை என்பது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தரும் மரண தண்டனை. அவர் இப்படி எழுதுறாருங்க. ஒருபோதும் அந்த முடிவு சரியாக வராது என்பதற்காக, தகப்பன்மாரையும் தாய்மாரையும் நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த தகப்பனினுடைய அந்த புலம்பல் இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, அதை அந்த கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். கண் கலங்காமல் என்னால் அதை வாசிக்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், நீங்களும் கண் கலங்காமல் அதை கேட்டுவிட முடியாது. சொல்லுகிறார், முதல் கவிதை, எல்லா தூக்க மாத்திரையையும் அவளே போட்டுக்கொண்டால் நான் எப்படி தூங்குவது. இரண்டாவது கவிதை, 10 கவிதை எழுதியிருக்காங்க மனுஷன். இரண்டாவது கவிதை சொல்றான், எங்கே போனாள் என்று தெரியவில்லை, அவள் காலனி மட்டும் என் வாசலில். மின்விசிறி உயிர்காற்றை தருவதற்கா எடுப்பதற்கா? அடுத்து சொல்றான் பாருங்க, அவள் தந்த தேநீர் கோப்பையில் எறும்பாக செத்து மிதக்கிறேன். அவளை தோளில் தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற வழி இன்னும் தோளில் மிச்சம் இருக்கிறது. கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு? கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு? யார் என்னிடத்தில் துக்கம் கேட்க வந்தாலும் அவள் குரலிலேயே கேட்கிறார்கள். என்னங்க அது? எங்க போறது? இந்த வலியை எடுத்துக்கிட்டு எங்க போறது? அந்த வலியை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த மகா கவி அன்றைக்கு சொல்கிறார், முளைக்கவே மாட்டாள் என்று தெரிந்தும் அந்த விதையை விதைத்து விட்டேன். இரண்டாவது முறையாக பிறக்க மாட்டோம் என்பதற்காக முதல் முறையாக செத்து போனாள்.